நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். என்னால ஒரு கண்ட்ரியே உருவாக்க முடியும்டா அப்படின்னு சொல்லி. ஆனா ஒருத்தர் நிஜமாலுமே ஒரு கண்ட்ரி உருவாக்கியிருக்காரு. அவர் பேரு பெட்டி ராய் பெஸ்ட். 1960ல நார்த் சைடில் இருக்கிற சீல ஒரு கோட்டையை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த கோட்டை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே கை விட்டுட்டாங்க நாள் போக்கில். அவர் அதை சாதாரணமாக பார்க்கல. இந்த இடத்த ஒரு தனி நாடாகவே அறிவிச்சார். அந்த நாட்டுக்கு பேரும் வச்சார், த பிரின்சிபிலிட்டி ஆஃப் சீ லேண்டுன்னு சொல்லி. அதுக்குன்னு தனி கொடி, தனி பாஸ்போர்ட், தனி கரன்சி எல்லாத்தையுமே அவர் அறிவித்தார். இதை யாரும் ஏற்றுக்கல. இங்கிலாந்து கவர்மெண்ட் கூட இது எதிர்த்துச்சு. யூகே விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தனால சட்டப்படியாக எதுவும் பண்ணவும் முடியல. பென்னிஸ் ஃபேமிலி இதை ட்ரை பண்ணி எப்படியோ வாங்கிடுச்சு. யாரோ ஒருத்தர் ஒரு கண்ட்ரியே வாங்கியிருக்காரு. நம்மளால் ஒரு கோல்ஸை கூட அச்சீவ் பண்ண முடியாது. சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம ஃபேமிலியை நம்மளால் மாற்ற முடியாதா? எல்லாமே நம்மளால் முடியும். ஏன் ஒரு கண்ட்ரியே வாங்கும்போது நம்மளால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண முடியாதா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.